தொகுதி செய்திகள் இடம்பெறும் நியூஸ் 25. சமத்துவ மக்கள் கழகம் சார்பாக டெல்டா மண்டல ஆலோசனைக் கூட்டம் கும்பகோணத்தில் நடைபெற்றது. 2026 ஆண்டு தேர்தலில் திமுக கூட்டணியை வெற்றி பெற செய்வது என முடிவு. கும்பகோணத்தில் இன்று சமத்துவ மக்கள் கழக டெல்டா மண்டல ஆலோசனைக் கூட்டம் நிறுவன தலைவர் முன்னாள் எம்எல்ஏ எர்ணாவூர் நாராயணன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தஞ்சை, நாகை, திருவாரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கட்சியின் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் நிறுவன தலைவர் எர்ணாவூர் நாராயணன் அவர்கள் உரையாற்றுகையில், தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை மீண்டும் முதலமைச்சராக பாடுபடுவது, 234 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய உழைப்பது, திமுக அரசின் சாதனைகளை அனைத்து இடங்களுக்கும் கொண்டு செல்வது, மாவட்ட அளவில் தேர்தல் பிரச்சார பணிகளை மேற்கொள்ள குழுக்கள் அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கட்சியின் நிறுவன தலைவர் எர்ணாவூர் நாராயணன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பொருளாளர் கண்ணன், தஞ்சை சண்முகவேல், திருவாரூர் மாவட்ட நிர்வாகி சக்திவேல், காரைக்கால் விஜய், அரியலூர் கணேசன், கடலூர் ராஜவேலு, நாகை குமரேசன், மகளிர் அணி செயலாளர் ஆனந்தி மற்றும் பல்வேறு மாவட்ட நிர்வாகிகள் சமுத்திரம், கனகராஜ், செல்லதுரை, தேவேந்திரன், ராஜேந்திரன், அமிர்தபாண்டி, சிவா, முத்துக்காலை, சாதிக் பாஷா, சுபான், வெங்கடேசன், சங்கர், முருகன், தமிழரசன் இவர்களுடன் ஜஸ்டின் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். வருகின்ற 2026 தேர்தலை முன்னிட்டு ஒரு சிறப்பான ஆலோசனை கூட்டத்தை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நம்முடைய கழகம் 2019 ஆண்டு மாநிலத்தில் நடைபெற்ற, அதாவது மத்தியில் நடைபெற்ற எம்பி தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு கொடுத்தோம். பெருவாக்கு பெற்று மத்தியிலே 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனுப்பி வைத்தார்கள். கடந்த 2021 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே நம்மளுக்காக கண்டிப்பாக தொகுதியை ஒதுக்குகிறேன் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். 10 ஆண்டுகளாக தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இல்லை என்ற காரணத்தினால் நாங்கள் இந்த முயற்சி வாழ்வா சாவா என்ற சூழ்நிலையை நாங்கள் இந்த தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் ஆட்சி ஏற்றுவிட்டால் சமத்துவ மக்கள் கழகத்துக்கு ஒரு வாரியத்தை தருவேன் என்று சொல்லி சொன்னதை செய்தவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அதேபோல ஒரு வாரியத்தினுடைய கேபினட் மந்திரி என்று சொல்லக்கூடிய அளவிலே ஒரு அமைச்சர் பெருமக்களுக்கு தேவையான ஒரு பொறுப்பை, வாரியத்தினுடைய பொறுப்பை கொடுத்திருக்கிறார்கள். இந்த முறை சமயத்திலே கொண்டு நாங்கள் சந்திக்கின்ற பொழுது இந்த தேர்தலில் கண்டிப்பாக வாய்ப்பு வழங்குகிறேன் என்று ஒரு உறுதிமொழியை கூறியிருக்கிறார்கள். அதனாலே கண்டிப்பாக சமத்துவ மக்கள் கழகத்துக்கு சட்டப்பேரவையிலே தொகுதி கிடைக்கும் என்பதிலே உண்மை கண்டிப்பாக கிடைக்கும். இருந்தாலும் கூட நம்முடைய பணிகளை செவ்வேனே செய்ய வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக நான் ஏற்கனவே ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கின்ற நிர்வாகிகளை சந்தித்தேன். அவர்கள் போன பார்லிமெண்ட் தேர்தலிலே அந்த பகுதியிலே 123 இடங்களிலே பூத்துகளை அமைத்து நவாஸ்கானி என்ற அவரை வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருந்தார்கள் நம்முடைய கழகத்தினுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள். அதுபோல இந்த நேரத்திலே நாமளும் 234 தொகுதியிலும் நம்முடைய அமைப்பு இருக்கிறது, நம்முடைய கட்சி தொண்டர்கள் இருக்கிறார்கள். அவரெல்லாம் இந்த நேரத்திலே முழுமையாக வேலை செய்ய வைக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முறை கண்டிப்பாக ஜெயிக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும். தமிழ்நாடு முதலமைச்சராக மறுபடியும் தமிழ்நாடு முதலமைச்சராக நம்முடைய தளபதி அவர்கள் வர வேண்டும் என்ற எண்ணத்திலே வருகின்ற 15ஆம் தேதி என்று நாம் இந்த கூட்டத்தை கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் இந்த நேரத்திலே கொஞ்சம் டெல்டாவில் இருக்கின்ற நம்முடைய மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளை சந்திக்க வேண்டும் காலங்கள் ஆகிவிட்டன என்ற காரணத்தினாலே மனைத்தேரியை அவர் சந்தித்து எப்படியாவது ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்ய என்று காலி முதிர்வு செய்திருந்தேன். அதுபோல இன்றைய தினம் ஒரு 7 மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் கலந்திருக்கிறீர்கள். நாம் இன்னும் 1 மாதம் தான் இருக்கு
தேர்தல் டிக்ளேர் பண்ண போறாங்க. நீங்களாம் இப்பொழுதே நிர்வாகிகள் இல்லாத இடத்தில் நிர்வாகிகள் போட வேண்டும். இந்த முறை கண்டிப்பாக உங்களை உங்களுடைய தொகுதியிலே நிற்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக இருந்தாலும் சரி, கூட்டணி வேட்பாளராக இருந்தாலும் சரி, உங்களை கண்டிப்பாக அணுகி உங்களுடைய பணிகளை நீங்கள் இன்னும் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று உங்களை கண்டிப்பாக அழைப்பார்கள். போன முறையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இங்கே மணத்தேரி தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு கழக செயலாளர் சிறப்பாக பணியாற்றினார். மயிலாடுதுறையுடைய கேம்பு அந்த கீதா நம்முடைய தம்பி விஜய் அவர்கள் சிறப்பான முறையில் இந்த எம்பி தேர்தலில் பணியாற்றி அந்த கேண்டிடேட்டை என்னை பார்த்து சொன்னாங்க, அவங்க மாவட்ட நிர்வாகிகளாம் அழகாக வேலை செய்தாங்க, நல்லா பிரமாதமாக செய்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு நம்மளுக்கு எந்த சதவீதத்தில் உழைக்கிற தைரியம் இருக்கிறது. பணம் இருக்குதோ இல்லையோ, தலைவருக்காக நம்ம ஓடி ஓடி உழைக்க தயாராகி கொண்டு இருக்கிறீர்கள். அதனால தான் இன்றைய தினம் இந்த மயிலாடுதுறை காங்கிரஸ் எம்பி அவர்கள் உங்களுடைய அமைப்பு சிறப்பாக வேலை செய்தது என்று சொன்னார். அவங்களுக்கு தான் மயிலாடுதுறைக்கு சம்மந்தமே கிடையாது. குடிப்பட்டில் இருக்க இந்த ஏரியா பக்கத்தில் இருந்து அங்கே இருக்கின்றவர்கள் அவர்கள் காங்கிரஸ் சார்பாக இங்கே போட்டியிட நடத்தினார். அது அருமை சகோதரர் விஜய் அவர்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணார். அவர் காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்தவர். இருந்தாலும் தமிழ்நாட்டில் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் வேலை செய்தோம். காரைக்காலில் சிறப்பான பணி, அங்கேயே நல்லா சிறப்பான முறையில் அங்கே பாண்டிச்சேரிக்கு உட்பட்ட மாவட்டம் மாநிலம் அங்கே சிறப்பான முறையிலே அதை பணி நடத்தி அங்கே நம்மளுக்கு ஒரு பேரை பெற்று தந்தார்கள் என்பதை நேரத்தில் மறந்து விடக்கூடாது. இப்பொழுது தமிழகத்திலே இதுவரைக்கும் கூட்டணிகளை பற்றி சரியாக தெரியல. கூட்டணி என்பது பிஜேபியும் அதிமுகவும் கலந்து ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறது. இது வரைக்கும் விஜய் எந்த கூட்டணிக்கு போறாரு, யாரை சேர்க்கிறாரு, இது வரைக்கும் தெரியல. விஜய் தினந்தோறும் கூட்டணி கிடைக்காம தனித்து போட்டின்னு சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி அப்படியே இருக்கிறது.